அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிம்ம ராசிக்கான ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். 9 கிரகங்களில் ராஜ கிரகமான சூரியன் ஜூன் 15ஆம் தேதி அதிகாலை 4:27 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள் நுழைகிறார். மிதுன ராசியில் சூரியனின் பிரவேசம் ஆனி மாத பிறப்பை குறிக்கும். ஜூலை 16ஆம் தேதி இரவு 11:19 வரை புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியில் சஞ்சாரித்து அதற்கு பிறகு கடகராசிக்கு செல்லவிருக்கிறார். மிதுன ராசியில் இவர்களின் சஞ்சாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாப வீட்டில் சஞ்சாரிக்கும் போது சூரிய பகவான் உங்களுக்கு விரும்பிய பலன்களை எல்லாம் வழங்குவார். நீங்கள் நினைத்த வெற்றியை அடைவீர்கள். உங்களை வீழ்த்த முயன்றவர்களே உங்களுக்கு உதவுவதற்கு முன் வருவார்கள். மேலும் லாபஸ்தனத்தில் ராசிநாதன் சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பல விதங்களில் நற்பலன்களையும் உறுதியான மனநிலை அதிகாரத்தையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான விஷயங்களில் உங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். வேலையில் பதவி உயர்வு பெற வாய்ப்பு இருக்கிறது. உங்களின் நிதிநிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். உங்களின் லாபமும் சேமிப்பும் அதிகரிக்கும். குடும்ப உறவில் நல்லுறவை பராமரிக்க முடியும். ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது. இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக திகழப் போகிறது. பல விதங்களில் நன்மைகளை பெறுவீர்கள். உறுதியான மனநிலை உண்டாகும். தொழிலிலும் வியாபாரத்திலும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். வேலை தொடர்பான விஷயங்களில் உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வு கிடைக்கும். இதனால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். தொழிலில் லாபமும் சேமிப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வேலையிலும் தொழிலிலும் நினைத்த வெற்றி அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழும். நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும். மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மை ஏற்படும். ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். ஆனாலும் உடல் நலனில் கவனம் தேவைப்படுகிறது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது அனுசரித்து போவது நல்லது. ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் மறைமுக போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்கும். மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு நன்மையான மாதமாக இருக்க போகிறது. உங்கள் ராசிநாதன் லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி ஜூன் 19இல் வக்ரம் அடைவதால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள். குருவின் பார்வை 2, 4, 6ஆம் இடங்களில்
வாயிலில் பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணவரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். மனதில் சந்தோஷம் நிறையும். எதிர்ப்புகள் விலகும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும். ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். கடந்த கால சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். தங்கள் செயல்களில் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் நன்மைகளை வழங்க இருப்பதால் பொருளாதார நெருக்கடி விலகும். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். பணம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். குரு பகவான் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வையால் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி ஒற்றுமை உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். எதிரிகளின் தொல்லை விலக ஆரம்பிக்கும். இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ரம் அடைவதால் உங்களுக்கு உண்டான நெருக்கடி விலகும். செல்வாக்கு உயரும். நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள முடியும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் லாபத்தை அடையலாம். புதிய முயற்சிகளில் அதிக கவனம் செலுத்துவது நன்மைகளை கொடுக்கும். கூட்டுத் தொழிலில் இருந்த சங்கடங்கள் மறையும். அரசியல்வாதிகள் செல்வாக்காக திகழ்வார்கள். மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான கனவும் நனவாகும். அடுத்ததாக பாதம் 1 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நெருக்கடி விலகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். அரசு வழியிலான முயற்சி ஆதாயத்தை கொடுக்கும். தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அஷ்டமஸ்தனத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படலாம். அந்நியரால் சங்கடம் தோன்றும் என்றாலும் அதனை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பஸ்தனத்தில் கேது சஞ்சரித்தாலும் குருவின் பார்வை பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் மோசமான மாதமாக இருக்கலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். நினைத்ததை நினைத்தபடி நடத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகும். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்ரம் அடைவதால் நிம்மதியான நிலை ஏற்படும். புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருப்பது அவசியம். மாணவர்களின் எதிர்பார்ப்பும் நிறைவேறும். மேலும் பரிகாரமாக சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த நன்மைகளை பெறுவதற்கும் அதிர்ஷ்டங்கள் அதிகம் ஏற்படுவதற்கும் வருடத்திற்கு ஒரு முறை கும்பகோணத்தில் இருக்கும் சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபடுவது நல்லது. மேலும் தினமும் அதிகாலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்கள் தந்தை மற்றும் உங்களுக்கு பணியிடங்களில் இருக்கும் உயர் அதிகாரிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வது உங்களுக்கு சூரிய பகவானின் பூரண அருளாசிகளை பெற்றுத்தரும். மேலும் தரமான மாணிக்கம் கல்லை வெள்ளி மோதிரத்தில் பதித்து ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்களது வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையை வெல்லம் கலந்து உண்ண கொடுப்பது சூரியனுக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாகும். மேலும் தினம்தோறும் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமாவது கோவில்கள் அல்லது வேறு எங்கேனும் இருக்கும் அரச மரத்திற்கு ஒரு சில துளிகள் பசும்பால் கலந்த நீரை அந்த மரத்தின் வேர்களுக்கு ஊற்றி வர வேண்டும். பரிகாரமாக ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். மிதுனம் என்பது காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் பாவம், அதாவது வெற்றி பெறுவது, நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பது, இளைய சகோதரத்தை குறிக்கும். புதன் வீடாக இருப்பதால் புத்தி கூர்மை, அறிவு, ஆற்றல், படித்த மேதைகள், கணக்கு வழக்கு தொடர்பு கொள்ளுதல், நீண்ட தூர பிரயாணம், சாதுரியமாக பேசுதல், சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுதல், இயல், இசை, நாடகம், காதல், நகைச்சுவை போன்ற பலவிதமான தன்மைகளை உள்ளடக்கியது. மிதுன ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை, உச்சம் பெறுவதில்லை. ஒரு ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறாமல் இருப்பதே அந்த ராசி சுத்தமான ராசி என்று கருதப்படுகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதத்தினை பொறுத்தவரையில் எதிர்பார்க்கும் காரியங்களில் நீங்கள் முயற்சி செய்யாமலேயே பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ராசி அதிபதி 11ஆம் வீட்டில் அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய புகழையும் கௌரவத்தையும் கொண்டு வரும். குறிப்பாக எழுத்து தேர்வுகளில் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த வேலை தொடர்பான ஒரு சில தகவல்களும் வந்து சேரும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.